வலி அப்படின்றது ஒரு நொடியில் ஏற்படுறது தான். சில வலிகள் மறைய மறுக்கும், சில வலிகள் மறைய காலம் எடுக்கும். ஒரு கொடையால் மழையை நிறுத்த முடியாது, ஆனால் அந்த நிமிடம் கூட நம்ம மேலே விழுற மழைத்துளியை நிறுத்த முடியும். அதே மாதிரி தான் சின்ன சின்ன புன்னகை வாழ்க்கையை மாற்ற முடியாது, ஆனால் அந்த நிமிடத்திற்கான கவலையை மறக்க முடியும். காரணங்களை மட்டும் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் கவலையான நிலைகளை சமாளிக்கிறது ஈஸியாக இருக்கும். வலியோட புழுவாக வாழும்போது புழு அப்படின்னு நினச்சி இழிவாக பார்த்தவங்க வலிமையோட வண்ணமயமாக பறந்து திரியும்போது பட்டாம்பூச்சி அப்படின்னு மகிழ்கிற காலம் விரைவில் வரும். அது வரைக்கும் காத்துருங்க. உங்களை யாருக்கும் பிடிக்கல அப்படின்னா கவலை வேண்டாம். தொட்டு பார்க்கக்கூட அருவருப்பாக தெரிகிற புழு தான் அதுக்கப்புறம் எல்லாருமே தொட்டு பார்க்க ஆசைப்படுற பட்டாம்பூச்சியாக மாறுது. யாரும் இல்லைன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. உங்களுக்காக அழுறதுக்கு உங்களோட கண்கள் இருக்குது, கண்ணீரை துடைக்கிறதுக்கு உங்களோட கைகள் இருக்குது. கலங்கிய நீரும் குழம்புன மனமும் ஒரு நாள் தெளிஞ்சு தான் ஆகணும். அது மாதிரி தான் நம்மளோட கவலைகளும் ஒரு நாள் மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட காத்துருங்க. காயங்கள் உருவாக கத்தி தேவையில்லை, புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். தேவைப்படுறப்போ தங்கமாக தெரிவோம், தேவை இல்லாதப்போ செருப்பாக மாறிடுவோம். இதுதான் உலக நியதி. இதை நினச்சி கவலைப்படாதீங்க. தேவை இல்லாமல் பேசுகிறத விட அமைதியாகவே இருந்துடலாம். நம்மளோட மனசு புரியாத யாருக்குமே நம்மளோட வார்த்தை புரியாது. நம்ம இல்லாமல் வாழ பழகுனவங்க கிட்ட போய் நம்மளை ஞாபகப்படுத்த நினைக்கிறது தான் முட்டாள்தனத்தோட உச்சக்கட்டம். படிப்பு கற்றுத்தரதை விட சிலரோட நடிப்பு சிறப்பாக கற்றுத்தருது வாழ்க்கையை. தனியாக இருக்கிறேன் அப்படின்னு கவலைப்படாதீங்க. போலியான உறவு யாருமே கூட இல்லை அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. தொடக்கத்தில் தெரிஞ்சுக்க முடியாத எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பழக்கத்தில் தெரிஞ்சுக்கலாம் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே. விலகி நின்னாலும் அது உங்களை தேடி வரும். உதாசீனம் செய்யப்படுற இடத்துல நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட நிழல் கூட நிற்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரை நம்ம ஏமாத்துறதை விட ஒருத்தங்க கிட்ட நம்ம தோற்று போகிறது எவ்வளவோ நல்லது. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப மரியாதையாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாராலையும் வாழ்ந்துட முடியாது. ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிடுது. அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளை பிடிக்கலையோ அப்படின்ற விரக்தி வர்ற அளவுக்கு நிறைய சூழ்நிலைகள் கூட உருமாறுது. நம்மளை பிடிக்காமல் போனதுக்கு என்னதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சில இடத்துல நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையே வெறுத்து கூட போயிடுது. என்னதான் நம்மளை புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் பல நேரத்தில் நம்மளோட முயற்சிகளும் தோற்று போகுது. நம்மளுக்கு மொத்தமாக பிடிச்சவங்களுக்கு நம்ம மட்டும் மொத்தமாக இருக்க மாட்டோமா அப்படின்ற ஏக்கம் கூட சில நேரத்தில் நம்மளுக்கு தோண ஆரம்பிக்குது. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை அவங்க புரிஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாறிட மாட்டோமா அப்படின்னு பாதி வாழ்க்கை முடிஞ்சே போயிடுது. மீதி இருக்கிற வாழ்க்கையும் அவங்க நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களா, திரும்ப நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட மாட்டாங்களே அப்படின்னு நினச்சி நகர்ந்து போயிடுது. இப்படி தான் நிறைய பேரோட லைஃப்பில் ஒரு சில சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. வலி அப்படின்றது ஒரு நொடியில் ஏற்படுறது தான். சில வலிகள்